குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 15, 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். இந்த நியூஸ் பேப்பரும் அந்த சேனல்லே கிடைக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 14 நடந்து கொடுத்துருக்காங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 15/9/2022 வந்து பார்த்திங்கன்னா 1545 அரசு தொடக்கப் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25/8/2023 முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருக்குவளையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலினால் வந்து பார்த்திங்கன்னா 30,992 அரசு தொடக்கப் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? எப்போனா கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாளில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பிறந்தநாளான அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓகேங்களா திங்கட்கிழமை ஜூலை 15 திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? இந்த திட்டம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் மட்டும் இருந்துச்சு. இப்போ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் ஜூலை 15 காமராஜருடைய பிறந்தநாள் தினம். அடுத்து சென்னையில் உள்ள பாரம்பரிய கட்டடமான ஹுமாயூன் மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் தங்களிடம் உள்ள சுதந்திர போராட்டம் தொடர்பான வரலாற்று பொருட்களை வந்து நன்கொடையாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னென்னா ஹுமாயூன் மஹால் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஒரு டைம் வாசிங்க. ஓகேங்களா? சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா செவிலியர் பணிக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இதில் வந்து கொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு வந்து நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் செலக்ட் ஆனோன்னா 35,400 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் அப்படின்னு நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா அதுலேயே இருக்கும். அதில் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு 85% மானியங்களுடன் கூடிய காப்பீட்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பேரிடர் காலத்தில் இருக்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆண்டுதோறும் மின்னல் தாக்கி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற தனியார் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வானிலை நுண்ணறிவு புள்ளி விவரங்களை வந்து வழங்குது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 4 கோடிக்கும் அதிகமான மின்னல்கள் வந்து ஆண்டுதோறும் வந்து தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 1.3 கோடி மின்னல் வெட்டுகள் வந்து டைரெக்டாக பூமியை தாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரியாக ஆண்டுதோறும் இந்தியாவில் 2000க்கும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா மின்னல் தாக்குவதால் பலியாகிறதாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை மையமே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒடிசா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மின்னல் வாங்கிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை தொடர்பான எச்சரிக்கைகளை கிராமப்புற மக்களுக்கும் அடித்தடை மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவதற்காக தாமினி எனப்படும் செயலி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது குறித்த தகவல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமினி ஓகேங்களா? அந்த செயலியோட பேர் முக்கியமான இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரிடர் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இதெல்லாம் வரும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் இது பேரிடர் டாப்பிக்கில் வரும். அதனால் நீங்கள் அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் வந்து அதில் வந்து முதன்மை மாநிலமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15/9/2023 தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம். அது மட்டும் இல்லாமல் 5/9/2022 வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி சேர மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வந்து மாதம் வழங்குகிற திட்டம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த திட்டத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி சேரும் மாணவர்களின் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 26% தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 52% இருக்குது. ஓகேங்களா? அப்படியே பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய உயர்கல்வி சேர்க்கை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதே போல் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். இது வந்து மாணவர்களுக்கான திட்டம். ஓகேங்களா? மேலே வந்து புதுமை பெண் திட்டம் வந்து மாணவிகளுக்கான திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான திட்டம். அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் அப்படின்ற திட்டம். இது வந்து பட்டியலின மற்றும் பழங்குடியினர்கள் வந்து தொழில் முனைவோராக்கும் திட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் 33.9 கோடி மானியம் பெற்றிருக்கிறாங்க. இதில் நான் முதல் திட்டத்தின் மூலமும் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் திட்டங்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். அடுத்து
பிரதமரின் மரம் நடும் முன்னெடுப்பு. ஓகேங்களா, பிரதமர் வந்து நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5ஆம் தேதி அவர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 140 கோடி மரக்கன்றுகள் நடுறதுக்கான டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அதன் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 11 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு வந்து உலக சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற முன்னெடுப்பு வந்து பிரதமர் அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5 தான் அவர் தொடங்கி வச்சார். இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகை வந்து 140 கோடி அப்படின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா 140 கோடி மரக்கன்றுகள் நடுறதுக்காக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சம்பவமாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் ஒரே நாளில் 11 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து அரசின் தலைவர் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வலைதளத்தில் உலகிலேயே அதிக பேரால் பின்தொடரப்படும் தலைவர் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி இன்றளவு நீடிக்கிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து பார்த்திங்கன்னா 3.8 கோடி பேரும், துருக்கி அதிபர் எர்டோகனை வந்து பார்த்திங்கன்னா 2.1 கோடி பேரும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா 10 கோடியை கடந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, தொடர்ந்து அவர் வந்து முன்னிலையில் நீடிக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா நடப்பாண்டின் 3வது கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா விம்பிள்டன் ஆடவர் ஒற்றை பிரிவில் ஸ்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா கார்லோஸ் அல்காரிஸ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா, ஒட்டுமொத்தமாக 4வது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வந்து கைப்பற்றிருக்கிறாரு. இல்லை ஃப்ரெஞ்சு ஓப்பன் தவிர வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஓப்பனில் வந்து 2022 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கோப்பை வென்று வச்சிருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலர்களின் மறுசுழற்சி மணக்கும் பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா ஐநாவோட அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பாயும் கங்கை நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 80 லட்சம் மெட்ரிக் டன் பயன்படுத்தப்பட்ட மலர்கள் வந்து கொட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கங்கை வந்து பார்த்திங்கன்னா புனித நதியாக கருதப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கரையோரம் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில்களில் பயன்படுத்தப்படுற மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கை நதியில் கொட்டப்படுறது. ஓகேங்களா, அதை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தூய்மை இந்தியா நகர்ப்புற இயக்கம் 2.0 அப்படின்ற திட்டத்தின்படி அந்த மலர்களெல்லாம் சேகரித்து அதை நறுமண பொருளாகவும் வாசனை திரவியங்களாகவும் பத்தி ஊதுபத்திகள் அப்படிலாம் தயாரிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பொருளாதாரம் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பிரதமராக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனின்ஸ் வந்து CPN UML அந்த கட்சியோட தலைவரான KP சர்மா ஓலி வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறார். ஓகேங்களா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து தக்க வச்சுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா KP சர்மா ஓலி வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்றம்பள்ளி அருகே 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கத்தரிமேடு அப்படின்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பழங்கால கற்கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஆண்டு முதல் 1 லட்சம் ஆண்டு வரையிலான பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான உறுதிப்படுத்துக்கிறதுக்கான சான்றுகளாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இல்லை கற்கால மனிதர்கள் வந்து பயன்படுத்தியதுக்கான சான்றுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி கேட்க வாய்ப்பில்லை, இதுவே போதும். இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துவாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.